சந்தானம், நீ வடக்குப்பட்டி ராமசாமியா இல்லை நீ தெற்குப்பட்டி ராமசாமியான்னு நாங்கள் கேட்டோமா? நீ எந்த பட்டி ராமசாமியாக இருந்தால் எங்களுக்கு என்னப்பா? நீ தீச்சட்டி ராமசாமிங்கிறது எங்களுக்கு தெரியும். தீச்சட்டி கோவிந்தன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ராமசாமி எங்கிருந்து வந்தன்னு கேட்கியா? சந்தானம், நீ தீச்சட்டி ராமசாமி அந்த வகையிலிருந்து வந்தவன். ஒரு படத்தில் கூட சொல்லுவேன், நல்ல சில்லு சில்லுன்னு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு பைக்கில் வந்து நின்றுக்கிட்டு, வாடகை பைக்கில் வந்து நின்றுட்டு என் வீட்டு பொண்ணுங்களை அள்ளிக்கிட்டு போக நான் சும்மா நின்றுட்டு இருப்பேனா, இழிச்ச வாயனா அப்படின்னு கூட நீ கேட்ப. அப்பவுமே தெரிஞ்சது நீ சங்கி மூதேவி தான்டா அப்படின்ட்டு. ஆனால் நீ இப்போ கேட்க, எங்கள் தாத்தன், எங்கள் பாட்டன், தந்தை பெரியார் ஈவே ராமசாமியை பற்றி நீ என்ன கேட்க? நான் அந்த ராமசாமி இல்லை, உன் படத்துக்கு ப்ரோமோஷன் பண்ணுதியாங்க. ப்ரோமோஷன் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுவானே, அவன் கேட்குற பயலும் கோபமாக கேட்குற மாதிரி கேட்கான். கடவுள் இல்லைன்னு சொல்லுவானே, நீ அந்த ராமசாமியான்ட்டு. நாங்கள் அந்த ராமசாமி பேரந்தாண்டே, நாங்கள்லாம் அந்த ராமசாமி பேரந்தான். ஐயோ சந்தானம், இளவோ மூச்சில் முடிச்சா கூட கட்சி கிடையாதாடா மூதேவி. நீ வளர்ந்துட்டங்க திமிரில் இருக்கியா? இந்த சக்கி வாசுத போட சாணியம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்லை அவன் இலை சுருட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கானே, இலை சுருட்டி குடிச்சிட்டு ஜங்கு 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 ஜங்குன்னு ஆடுவான்ல, அதில் அந்த புகை வாடையில் நீ மேந்துக்கிட்டு இருக்கியா? அதனால தான் நீ அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அப்பவுமே பிடிஆர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நல்லா கணிச்சு சொல்லியிருக்கார், ஞானவான் போல. ஆமாம், சங்கி 1ஆம் நம்பர் சங்கி பய தீய சக்தின்னு. சந்தானம் ஒரு தீய சக்தி. அந்த சக்கி வாசுதேவு சந்தானம், சக்கி வாசுதேவு பல மலைகள், யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டியிருக்கான். பல 100 கோவில்களுடைய சொத்துக்களை, பல ஆயிரம் கோடி சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்கான்னு அவர் பிடிஆர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த சக்கிய சாமி அவன் பிள்ளைன்னா காதல் கல்யாணம் லவ் பண்ணி நீ ஜெயிஜன்னு இருமாம்மா. அடுத்தவன் பிள்ளைன்னா மொட்டையை அடித்து மூலையில் உட்கார வச்சுருவான். அந்த பிள்ளையை இன்ஜினியரிங் படித்தாலும் எது படித்தாலும் தான் மொட்டையை அடித்து மூலையில் வச்சுக்குவான். என்னடா மதம் பிடிச்சி அலைதிய மூளைக்கட்ட மூதேவிகளா? அவன் பிள்ளைய வாழ வச்சுருக்கான்ல, ஒரு இணை தேவன்ட்டு விட்டுருக்கான்ல, உன் பிள்ளைய மொட்டையடிச்சு விட்டுருக்கான்னு உனக்கு அறிவு இருக்கா? நீ அங்கே போய் காசை கொடுத்து அங்கே உள்ள ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்க எத்தனை பேர் அங்கே கொலை உண்டு போயிருக்காங்க. அந்த கொலைபாதக செயலெல்லாம் வெளியே வராமலே போகுத. அட சங்கி பயிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு தெரியாமல இருக்கு. இந்த சந்தானத்துக்கே நம்மளால் பதில் சொல்ல முடியாத போலுக்க இத்தனை பெரியார் பேரன்கள் இருந்து எத்தனை பேர் இருக்கும். இந்த சந்தான உதவிக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்ட மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கழுத்துல இவன் இருக்கான், இவர்களுடைய நண்பன், அவர்கள் இருவரும் நண்பன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்குல்ல. பேச்சு இருக்குன்னு ஏன் இந்த சக்கி வாசுதேவனுடைய ஊழல்கள், ரணகலங்கள், அதகலங்கள்லாம், ஏன் கொலைபாதங்கள்லாம் ஏன் வெளியே வரல? எதுக்காக வெளியே வரல? தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவர்களுடைய கரங்களை கட்டி வைத்திருப்பது யார்? மக்களுக்கு தெரியணும் இல்லை. எத்தனை மலைகளை ஆக்கிரமித்திருக்கான், யானை வழித்தடங்களை ஆக்கிரமிச்சிருக்கான். எல்லாம் பிரதமரே வந்து அவனுடைய ஜங் 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 ஆட்டத்தில் கலந்து கொண்டால் அவன் யோக்கியவன் ஆயிடுவானா? அப்பந்தான் நீங்கள் ஜனாதனத்தை நீங்கள் எங்கேயா ஒழிச்சு விட்டிய? ஒரு பெரிய மனுஷனுக்கு அவன் பெரிய மனுஷனா சினங்கீதனா இருந்துட்டான்னா அவன் மீது எந்த நடவடிக்கையும் உங்களால் எடுக்க முடியலைன்னா நீங்கள் எங்கே போய் ஜனாதனத்தை ஒழிச்சுடுவீங்க மிஸ்டர் உதயநிதி? உங்களால் எங்கே போய் சனாதனத்தை ஒழிக்க முடியும்? சனாதனத்தை ஒழிப்பது தான் எங்கள் வேலை என்றால் உங்களிடமே சனாதனம் மண்டி கிடக்குன்னு தானே அர்த்தம். பெரிய மனுஷன்கிட்ட அவன் பெரிய மனுஷனா இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு கிரிமினலாக இருக்கும்போது அவன் கிரிமினல் தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டி சட்டத்தின் முன் அவனை நிப்பாட்டணும்ல. அவன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்க பிரதேசங்களை, பகுதிகளை, நிலமுங்களை மீட்கணும்ல. அரசு சொத்தா மீட்கணும்ல. மீட்கணுமா இல்லையா?
அதை விட்டுட்டு ஏதோ இந்த சந்தானங்கிற இந்த சங்கிக்காக நீங்க தயவு தாட்சியம் காட்டின ஏன் இது வருது, உதயநிதி மேல ஏன் இந்த சாடல் வருது அப்படின்னா, நாம சாடுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ரெட் செயின்ட் மூவி ஆதாயத்துக்காக தான் எல்லாரும் தொழில் பண்ணுதாங்க, ரைட்டு தான். ஆனா உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை மீறிய ஆதாயத்தை தேடி அது இந்த சந்தானம் வெறும்பய சங்கிப்பய சந்தானத்துடைய படம் வடக்குப்பட்டி ராமசாமி தான் உங்களை காப்பாற்ற போதும். உங்களுடைய கருத்தியலுக்கு எதிரான கருத்தியலை பேசக்கூடிய படம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் என்றால், அந்த ஆதாயம் நீங்க அரசியலுக்குள்ள வந்தாச்சு, கலைஞரின் பெரும் பேரன் என்று ஆயாச்சு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசுன்னு ஆயாச்சு, அமைச்சர் ஆயாச்சு. உங்களை இந்தியா முழுக்க கொண்டாடுதாங்க. சனாதன ஒழிக்க வந்த போராளின்னு இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. ஏன் அன்று பேசியது இன்று மோடிக்காகவும் தான் அவர் பேசினார். சனாதன தர்மப்படி மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ண முடியாதுன்ட்டு இருக்க மோடியை சூத்திரன்னு சொல்லிவிட்டான, அதைத்தான் அன்னைக்கு அதை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசினார்னு இப்போ அங்கங்க எல்லாரும் கொதிக்காங்க. அந்த சாமியார்களுக்கு எதிராகவும் பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் கொதிக்காங்க. அந்த கொதிநிலையை உருவாக்கிய நீங்களே இந்த சங்கி சந்தானத்துக்கு நீங்க அவன் படத்தை நீங்க வாங்கி வெளியிட்டலாம், இல்லை அவனுடைய வேண்டுகோளை ஏற்றி சக்கி வாசுதேவன் பெரும் பேயன்களை நீங்கள் காத்தருள்வதாக இருந்தால், உங்களுடைய கருத்தியல் எந்த அளவுக்கு செல்லரித்து போயிருக்கிறதுன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்கணும்ல. நான் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டே ஆக வேண்டியிருக்குல்ல. சரி, இந்த சங்கி சனாதனத்துக்கு பெரியார்களின் பேரனளிக்கு பதிலடி பலமாக இருக்கும், எளிதாக இருக்காது, லேசாக இருக்காது. நீங்கள் நினைக்க வடக்குப்பட்டி ராமசாமியில் நீங்கள் ஆதாயம் பார்த்துக்கொள்ளலாம்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கும் அது பேரிடியாக இருக்கும், இந்த சந்தானத்துக்கும் பேரிடியாக இருக்கும். பண்டிய சாமின்னு கும்பிடுன்னு சொன்னவன் பார்ப்பானா இல்லை பெரியாரா? படின்னு சொன்னவன் தான் ராமசாமி. எங்க ராமசாமி? எங்க தாத்தை ராமசாமி. கேட்கா அப்படி கேட்கா இல்லையா? நாய் புரட்சி தெரியுது, நாய சாமின்னு கும்பிட சொன்னவன் யாரு? பாப்பான். எங்க பெரிய சாமி இல்லை, எங்க ராமசாமி இல்லை, பாப்பான் ராமசாமி. சம்புகன் தலையை கொய்தது யாரு? அந்த ராமசாமி. எங்க ராமசாமி இல்ல. அனைவரும் சமம்னு சொன்னவன் தான் எங்க ராமசாமி. இல்லை சந்தானம் இந்த எலிய அங்கங்க ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, வாழும் வீட்டுல தொண்டு போட்டு வீட்டினுடைய சுவரையே சூறையாடிக்கிட்டு இருக்கும் பாரு எலி. அந்த எலிய பெருச்சாலின்ட்டு பிள்ளையார் வாகனன்னு கும்பிட சொன்னவன் யாரு? எங்க ராமசாமியா? சங்கி பார்ப்பான் சங்கி. நாங்க கும்பிட சொல்லல, எங்க ராமசாமி கும்பிட சொல்லலப்பா, எங்க தாத்தன் பெரியார் கும்பிட சொல்லல. ஏன் வெட்டப்பட்ட தலைய யானை தலைய செத்த யானை தலைய கும்பிட சொன்னவன் பாப்பானா இல்லை எங்க ராமசாமியா? எங்க ராமசாமி ஒருபோதும் மூட நம்பிக்கைக்கு முன்னுதாரணமா இருந்ததில்லை. பெண்ணடிமையை ஒழித்திடணும்னு பாடுபட்டவர் எங்க ராமசாமி. சங்கி சந்தானம், ஏடா சங்கி சந்தானம் ஆடுத மயில், அந்த மயிலை சாமியா கும்பிடுன்னு சொன்னவன் யாரு? பாப்பானா இல்லை எங்க ராமசாமியாடி? அனைவருக்கும் சொத்துல சமபங்கு உண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சமபங்கு உண்டு என்று வாதிட்டவன் போரிட்டவன் எங்கள் ராமசாமி, எங்க தாத்தன் ராமசாமி. அது தெரியுமாடா சங்கி சந்தானம் பயலே? காட்டுல வாழ புலிய கூட சாமியின் கும்பிடுன்னு சொன்னவன் யாரு? பாப்பான். அதுக்கு 5 அறிவு தாண்டா, உனக்கு 6 அறிவு. ஆகவே பகுத்தறிவோடு வாழுன்னு சொன்னவன் எங்க ராமசாமி. சந்தானம் நீ வடக்குப்பட்டி ராமசாமிடா. எங்க ராமசாமி? ஈரோட்டு ராமசாமி. பெருத்த எருமை, அதையும் யமனுடைய வாகனம் அப்படின்னு கும்பிட சொன்னது யாரு? அந்த கதை கட்டுனது எவன்?
உன் சாஸ்திரத்தை விட உன் வெங்காயத்தை விட உன் அறிவு என்ன சொல்லுதுன்னு அதை கேளுடா, அதை பாருடா. உனக்கு என்ன எட்டியது? நான் என்ன சொன்னாலும், அவன் என்ன சொன்னாலும், இவன் என்ன சொன்னாலும், ஓ அறிவுக்கு, அந்த 6 அறிவு படைத்த உனக்கு எது எட்டியிருக்கு அப்படிங்கிறத நிதானிச்சு தெளிவா அதை கேளு, அதுபடி நட அப்படின்னு சொன்னவர் எங்க ராமசாமி? ஈரோட்டு ராமசாமி. வேசங்கக்கு பாம்பையே கும்பிட்டு தொலைன்னு சொன்னவன் பார்ப்பான். சங்கி சந்தானம் அது பார்ப்பான். எங்க ராமசாமி அதை சொல்லல. எங்க ராமசாமி என்ன சொல்றார்? மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, அப்படியே பழகு. தோழி துண்டு போடுவதற்கு, தோழமையோடு தோளில் துண்டு போடுவதற்கு கற்று தந்தவர், பெற்று தந்தவர் எங்க ராமசாமி. நீ வடக்குப்பட்டி ராமசாமி, அக்கினி செட்டி கோவிந்தன்னு தெரியாமலாடா இருக்கு சந்தானம்.